அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சொதி, அது கூட சைடிஷ்க்கு கத்திரிக்காய் பச்சடி. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்ங்கிற பார்க்கலாம். இதுக்கு வெறும் கடாயில் ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறிட வேண்டாம், லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். இது கூட 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. இது கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் இது கூட நான் பூசணிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறவு இது கூட மசாலா போடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு பூசணிக்காவை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஜீரகம், இதை ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் வந்ததுக்கப்புறவு இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கோங்க. இங்கே பருப்பு நல்லா கொலைய வந்துருச்சு. இதை கூட அந்த பருப்பையும் அந்த பூசணிக்காயோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப மெயின். இதுக்கு நீங்கள் கட்டாயமாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இதில் கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை போட்டு நீங்கள் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா கலர் மாறுறதுக்கு வறுத்து எடுத்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே அந்த சொதி குழம்புல ஊற்றிக்கோங்க. இந்த கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழம்புல போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே செமையாக இருக்கும். நீங்கள் சொதி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மஞ்சள் பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு நம்ம இப்போ கத்திரிக்காய் பச்சடி தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காவை 2ஆக கீறி அதில் புழு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா கத்தியில் இந்த மாதிரி கத்திரிக்காவை மாட்டிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி எடுத்து சுட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு காஞ்ச மிளகாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த சுட்ட கத்திரிக்காய் எல்லாமே ஒரு தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அது கூட இதை போட்டுட்டு நீங்கள் தொலி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக தொலி எடுக்க வந்துடும். இந்த மாதிரி சுட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தொலி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தொலி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட அந்த சுட்டு வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை வெங்காயம், அதை அப்படியே போட்டுக்கோங்க. புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சோடு லைட்டாக ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை